மற்றொரு அண்மை செய்தியையும் நாம் பார்க்கிறோம். செல்வ பெருந்தகையுடன் காங்கிரஸ் தலைமை காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்டோர் இந்த காணொலி வாயிலான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களையும் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த காணொலி மூலமான ஆலோசனையில் என்னென்ன அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன? அப்படியே காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய அந்த ஒரு இழுபறி என்பது தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது இன்று மாநிலங்களவையினுடைய அந்த ஒரு வேட்புமனுவை தாக்கல் செய்த அடிப்படையில் இன்றைய மாலைக்குள் அதிகாரப்பூர்வ ஒரு தகவலை காங்கிரஸ் ஆனது தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கெடு என்பது திமுக தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த நிலையில்தான் ஒரு முக்கியமான ஆலோசனையை காங்கிரசுடைய தலைமையானது கையில் எடுத்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரசுடைய மூத்த தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டம் வீடியோ காணொலி மூலமாக நடைபெறுவதாக, அதில் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், தமிழ்நாடு காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையோரும் பங்கேற்றுள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்களான தெரிவித்தது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கூட்டணியானது என்ன, அதாவது திமுகவுடைய கூட்டணியே தொடர்வதா அல்லது வெளியே செல்வதா என்பது தொடர்பான ஒரு முக்கிய முடிவு என்பது இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் எனவும், இன்று நண்பகல் ஏற்கனவே மூத்த தலைவர் சிதம்பரம் முதல்வர் MK ஸ்டாலினை சந்திக்கவிருக்கும் நிலையில் மிக முக்கியமான முடிவுகள் என்பது இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக திமுக வழங்கும் அந்த தொகுதிகளிலிருந்து தங்களுக்கு ஏற்புடையது அல்ல, 41 தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி வரும் நிலையில்தான் இந்த ஒரு முக்கிய ஒரு முடிவை எடுப்பதற்காக, அதாவது கூட்டணியில் தொடர்வதா இல்லை என்பதற்கான ஒரு முக்கிய எடுப்பதற்காக ஒரு ஆலோசனையை காங்கிரஸ் நடத்துவதாகவும் கூறப்படுகிறது. திமுக வழங்கும் தொகுதிகள் என்பது ஏற்புடையது அல்ல, அதே போல மாநிலங்களவை தேர்தல் தொகுதிகளை குறிவைத்தும் தாங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை, சட்டப்பேரவையில் தங்களுக்கு போதிய இடம் என்பது ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தார்கள். இருப்பினும் கடந்த ஒரு பேச்சுவார்த்தையினுடைய அந்த ஒரு நிலை என்பது மேலும் முன்னேறாமல் இழுபறியிலேயே நீடித்து வரும் நிலையில்தான் இந்த ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் இருந்தாலும் ஒரு சில தலைவர்கள், குறிப்பாக முன்னாள் தலைவர்களான அதாவது KV தங்கபாலு, KS அழகிரி உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டணி தொடர்பான ஒரு இறுதி முடிவை எடுப்பதற்காக காங்கிரஸ் தலைமையிடம் வலியுறுத்துவதற்காக டெல்லி அவர்கள் வந்துள்ளதையும் மிக முக்கிய பார்க்கிறோம். இன்று அதாவது 5ஆம் தேதிக்குள் மாநிலங்களவைக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதும் ஒரு புறம் இருக்கும் நிலையில் இன்று மாலைக்குள் காங்கிரஸ் ஆனது திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறதா, அப்படி என்றால் தொகுதி எவ்வளவு தொகுதிக்கு காங்கிரஸ் ஆனது ஒரு ஒப்புதல் அளிக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு பேச்சுவார்த்தைகளையும் இறுதி செய்வதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்போது ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் வட்டாரத்தில் தகவலானது கூறப்பட்டுள்ளன. செல்வ பெருந்தகையுடன் காணொலி மூலமாக காங்கிரஸ் தலைமை ஆலோசனை நடத்துகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.